Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் லெட் அப்படின்ற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் லெஃப்ட் ஃபங்க்ஷன் மாதிரியும் லென் ஃபங்க்ஷன் மாதிரியும் இருக்கலாம், பட் கம்ப்ளீட்லி இது டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷன். ரொம்ப புதுசான ஒரு ஃபங்க்ஷன்றதுனால ஃபுல்லாக பார்க்குறது ரொம்ப நல்லது. லைக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களையும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ன்ற ஃபங்க்ஷனை பற்றி டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லெட் ஃபங்க்ஷனை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். இது ஒரு புது ஃபங்க்ஷன். ஓகே, ஆஃபீஸ் 365லையும் எக்ஸல் ஃபார் வெப்லையும் இது உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். ரொம்ப பழைய வெர்ஷன் ஆஃப் எக்ஸலில் இருக்காது. அப்டேட் பண்ணுறது நல்லது. நார்மலாக விபியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை அந்த ப்ரொசீஜருக்குள்ளே ஃபுல்லாக தேவையான இடத்துல எல்லாம் வேறு வேறு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வேரியபிள் அசைன் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஃபார்முலாவிலையும் உங்களால் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த நேம் அந்த ஃபார்முலாக்குள்ளே மல்டிபிள் பிளேசஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ பேசிக்லி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதை மல்டிபிள் பிளேசஸில் யூஸ் பண்ண முடியுன்ற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த ஃபார்முலாவில் இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபார்முலாவே இல்லை, இப்போ தான் புதுசாக இது வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக நிறைய டேட்டா டைப்பை மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸ்டாக்குன்னு ஒரு டேட்டா டைப்பு, ஜியோகிராஃபின்னு ஒரு டேட்டா டைப், அந்த மாதிரி இதுவும் ஒரு புதுசான ஒரு ஃபார்முலா. அதனால் நீங்கள் அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. எப்போ எந்த இடத்துல இதை அப்ளை பண்ணலான்ற புரிதல் வருன்றதுனால நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது ரொம்ப நல்லது. இதை யூஸ் பண்ணும்போது இருக்கிற ஒரு சில முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, சம்டைம் ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு சில ரெஃபரன்ஸை ஒரு ஃபார்முலாவில் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆர் ஒரு செல் ரெஃபரன்ஸை மென்ஷன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி டைமில் எல்லாமே ரிப்பீட்டடாக இன்னொரு செல் ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணி ஆர் ஒரு ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அடிக்கடி பண்ணுற வேலையை இதுக்குள்ளே ஒரு வாட்டி நம்ம அசைன் பண்ணிவிட்டு அந்த நேமை எடுத்து அந்த ஃபார்முலாக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். இதே கான்செப்டை ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரியும். பட் சின்ன இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த ஃபார்முலாவில் சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஒரு நேமை நீங்கள் அசைன் பண்ணுறீங்க, அந்த நேமுக்கு ஒரு வேல்யூவை கொடுக்குறீங்க. இது ஒரு வேல்யூவாக இருக்கலாம், ஆர் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கலாம், ஒரு செல் ரெஃபரன்ஸாக இருக்கலாம், A1 B1 செல் ரெஃபரன்ஸாக இருக்கலாம், ஆர் ஒரு ஃபார்முலாவாக கூட இருக்கலாம். அந்த ஃபார்முலாவுடைய அவுட்புட் இந்த இடத்துல இந்த நேமில் அசைன் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நேமை அதுக்கு அடுத்தடுத்த ஆர்குமெண்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு 126 ஆர்குமெண்ட்ஸை இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த ஃபார்முலா இருக்குது. இது இன்னும் ஒரு லெவலில் பீட்டா லெவலில் தான் இருக்குது. இன்னும் நிறைய இதில் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்ஸ் லுக்கப் பண்ணுற ஃபங்க்ஷன் முதல்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்மளாம் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்குன்ற மாதிரி எல்லா ஃபார்முலாக்குமே இந்த மாதிரி அப்டேட்ஸ் கிடைக்கும். அப்டேட்ஸ் கிடைக்கும் போது இன்னும் நல்லா டெவலப் ஆகும். இதுவும் ஒரு பிகினிங் லெவலில் இருக்குன்றதுனால எப்பவுமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, முதல்ல லெட் ஃபங்க்ஷனை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். நான் லெட் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். முதல்ல நேம் 1 அப்படின்ற ஆர்குமெண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணலாம். இந்த நேம் 1 அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, விபியில் கோடிங் எழுதும்போது ஒரு வேரியபிளை நம்ம அசைன் பண்ணிவிட்டு அதே வேரியபிளை கீழே உள்ள கோடிங்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். பேசிக்லி இது நார்மலான விஷயம் தான் விபியில். பட் இந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் அப்படின்ற நேமை அசைன் பண்ணுறேன். நேம் 1 எக்ஸ்ன்றது இருக்க போகுது, கம்மா கொடுத்துடலாம். இந்த நேம் 1 வேல்யூவை நான் இந்த இடத்துல அசைன் பண்ணணும். எக்ஸ்ன்ற ஒரு நேமுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம், 10ன்னு கொடுத்துக்கலாம், கம்மா கொடுத்துட்றேன். ஸோ எக்ஸை நம்ம 10ன்னு அசைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கால்குலேஷனை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். என்ன கால்குலேஷன் அப்படின்னா 100 + எக்ஸ்ன்னு போடுறேன். ஓகேவா, இந்த எக்ஸ்ன்றது என்னதுன்னா இந்த எக்ஸை நம்ம இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணலாம். இது ஒரு சின்ன லெட் ஃபங்க்ஷனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான். என்ன பண்ணியிருக்கோன்றதை ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல எக்ஸ்ன்ற நேமையும் அதுக்கான வேல்யூவையும் அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த அசைன் பண்ணப்பட்ட எக்ஸ்ன்றதை வச்சு ஒரு கால்குலேஷன் நம்ம இந்த இடத்துல நார்மல் கால்குலேஷனை பண்ணியிருக்கோம். இந்த கால்குலேஷன் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். நேம் 1 வேல்யூ 1 அசைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நேம் 2 வேல்யூ 2 அசைன் பண்ணலாம். இந்த மாதிரி 126 ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். சரி, இது சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இல்லையா? லெட் ஃபங்க்ஷனை பற்றி ஒரு சின்ன புரிதலை கொடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் ரியல் டைமில் இதை எப்படி யூஸ் பண்ணுறது, ரியல் டைமில் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 எக்ஸாம்பிள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 எக்ஸாம்பிளுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆன ஒரு சில கண்டென்ட். இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ்லையும் உள்ள ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா
ரிப்பீட்டடாக ஒரு சில கண்டென்ட்டை ஆர் ஒரு சில ஃபார்முலாவை ஒரு சில ரெஃபரன்ஸை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய நீடு வரும்போது அதை ஒரே ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட்டான நேமை மட்டும் மல்டிபிள் டைம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த ஃபார்முலாவில் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 2 எக்ஸாம்பிளும் உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம். முதல்ல இந்த எக்ஸாம்பிளில் எந்த விஷயம் மல்டிபிள் டைம்ஸ் இருக்குது, அதுக்கு பதிலாக நம்ம லெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் எப்படி பெனிஃபிட்டாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபார்முலா இருக்குது இல்லையா? இந்த ஃபார்முலா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நேமில் இருந்து லாஸ்ட் நேமை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குது. இது ஒரு பெரிய வீடியோவை நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இதை பற்றி பெரிய லெவலில் பேசியிருக்கோம். எப்படி இந்த ஃபார்முலாவை அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எடுத்திருக்கேன். அங்கேருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட ஃபார்முலா தான் இது. கம்பைன்டு ஃபார்முலா. இதில் லென் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இங்கேயும் அதே லென்னுன்ற ரெஃபரன்ஸ் இருக்குது. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வாட்டி இருக்குது. இந்த மாதிரி சம்டைம் உங்களுக்கு இந்த லென் அப்படின்ற ரெஃபரன்ஸ் ஒருவேளை 5-6 வாட்டி வர்ற மாதிரி நீட் இருந்தாலும் கூட இந்த லெட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிடுறேன். சரியா? எக்ஸிஸ்டிங் ஃபார்முலா எங்கே இருக்குது, நம்ம இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது உள்ளே போயிட்டு இந்த லெட் ஃபங்க்ஷனை இதில் வந்து எம்பெட் பண்ணுவோம். சரியா? LETன்னு போட்டு ஓப்பன் பண்ணும்போது நேம் 1ன்றதை கேட்குது. நேம் 1ன்ற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், எல்ன்ற ஒரு லெட்டரை நான் டிஃபைன் பண்ணி கமா கொடுத்துட்றேன். இந்த எல்ன்ற லெட்டர் எந்த விஷயத்தை வந்து ஸ்டோர் பண்ண போகுதுன்னா இந்த ஃபார்முலா மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். கமா கொடுத்துடலாம். ஸோ முதல்ல எல்ன்ற ஒரு லெட்டர் இதை வந்து கேரி பண்ணிக்க போகுது, இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்க போகுதுன்னு கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த எல்ன்றதையே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லென் ஃபார்முலாவுக்கு பதிலாக நம்ம இன்புட் பண்ண முடியும். தட் இஸ் தி ஒன்லி அட்வான்டேஜ். இந்த இடத்துலையும் இந்த லென்னுக்கு பதிலாக வெறும் எல்லை கூட போட்டுடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணாலே லெட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கண்டென்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கும். பட் இதில் சேஞ்சஸ் என்னென்னா இந்த இடத்துல லென்னு போட்டதுக்கு பதிலாக நம்ம எல் போட்டிருக்கோம். எல்லுன்னா என்ன மீனிங்கு? லென் தான் மீனிங். அதை நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கோம். என்டர் பண்ணி பார்க்கலாம். எஸ், இங்கே வந்து அதே அவுட்புட் தான் அங்கே வந்திருக்கு. இந்த 2 ஃபார்முலாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா பெரிய லெவலில் இந்த இடத்துல நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணலைன்றதுனால டிஃப்ரென்ஸ் தெரியலை. சம்டைம் நீங்கள் இந்த இடத்துல லென் அப்படின்றத 10 வாட்டி யூஸ் பண்ணுற நீடு வருதுன்னா வரும், நிறையா வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா அது எந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி டிஃபைன் பண்ணிடணும், ஸ்டோர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உள்ள எல்லா இடத்துலையுமே இந்த நேமை மட்டும் ஆர் இந்த கேரக்டர் மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ண நேமை மட்டும் அழகாக யூஸ் பண்ணி ஃபார்முலாவை ஷார்ட்டாக முடிக்க முடியும். ஷார்ட்டாக முடிக்க முடியுமா இல்லையான்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் வச்சுருக்கேன். அந்த இடத்துல எப்படி இந்த லென் ஃபங்க்ஷன் அந்த ஃபார்முலாவுடைய லென்த்தையே கம்மி பண்ணுதுன்றதையும் நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் அது இருக்குது. எஸ், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் 1, 2 நிறைய நேம்ஸ் இருக்குது. அவங்க எடுத்த சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது. நிறைய ரீஜன்ஸில் ஒரு 4 ரீஜன் இருக்குது. அந்த 4 ரீஜன்லேயும் அவங்க அச்சீவ் பண்ண சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது. இன்சென்டிவ் கொடுக்கும்போது இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இன்சென்டிவ் கொடுக்கலான்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த 4 ரீஜன்லேயும் இந்த சேல்ஸ் பர்சன் 20,000க்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படி பண்ணாலே அவருக்கு வந்து 10%ன்றது இன்சென்டிவாக கொடுத்துடலாம். ஒருவேளை 4 ரீஜனுக்கு பதிலாக 3 ரீஜனில் மட்டும்தான் 20,000க்கு மேலே அவர் எடுத்திருக்கார் அப்படின்னா 7% நம்ம என்ன பண்ணலாம், இன்சென்டிவ் டிஃபைன் பண்ணலாம். இந்த இடத்துல அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்சென்டிவ் கொடுக்க போகிறோன்றதை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன்ஸை நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒருவேளை ஒரு 2 ரீஜனில் மட்டும்தான், ஏதாவது ஒரு 2 ரீஜனில் மட்டும்தான் 20,000க்கு மேலே அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 5%. 2க்கு கீழே போனாலே அவருக்கு இன்சென்டிவ் கிடையாதுன்ற மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் வச்சுருக்கோம். இந்த கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி இங்கே இம்ப்ளை பண்ணியாச்சு, தெரியுது அந்த இடத்துல உங்களுக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது, ஆல்ரெடி இந்த கண்டிஷனை போட்டு அவுட்புட்லாம் கொண்டு வந்தாச்சு. இவ்வளோ பெரிய ஃபார்முலா போடும்போது நமக்கு இந்த அவுட்புட் கிடைக்குது. இப்போ நம்ம இன்டென்ஷன் என்னென்னா இந்த ஃபார்முலாவில் ரிப்பீட்டடாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ரைட்டா? அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட் ஃபங்க்ஷன் மூலமாக சால்வ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயம் யார் எந்த ஆர்குமெண்ட்டு ஆர் எந்த இன்புட்டு ஆர் எந்த ரெஃபரன்ஸு நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கவுண்ட்டு அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து இஸ் ஈக்குவல் டு 4ஆ, அந்த கவுண்ட்டை வந்து இஸ் ஈக்குவல் டு 3ஆ, இந்த கவுண்ட்டு வந்து இஸ் ஈக்குவல் டு 2ஆன்றதை செக் பண்ணுறோம், ரைட்? அப்படி செக் பண்ணி அதுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு இன்சென்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னு அசைன் பண்ணுறோம். இந்த கவுண்ட் வந்து 4னா 10, இந்த கவுண்ட் வந்து 3னா 7%, இந்த கவுண்ட் வந்துட்டு 2 அப்படின்னா 5% அப்படின்னு அசைன் பண்ணுறோம். இந்த இடத்துல உள்ள 4 ரீஜன்லையும் அவங்க அச்சீவ் பண்ண அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி இன்சென்டிவை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த கால்குலேஷன் போட்டிருக்கோம்.
முதல்ல இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணுவோம். Ctrl C பண்ணி இந்த இடத்துல நான் F2 கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். என்டர். ஓகே, அதுக்கப்புறம் இது உள்ளே போயிட்டு இந்த கவுண்ட் அப்படின்ற ரெஃபரன்ஸில் உள்ள இந்த ஆர்குமெண்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இதுதான் ரிப்பீட்டேட்டிவாக நிறைய இடத்த ஆக்குப்பே பண்ணியிருக்கு. இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகிறதுக்கு லெட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் நம்ம ஹெல்ப் பண்ண போகுது. சரியா, இந்த இடத்துல கிளிக் பண்ணி லெட்ன்ற ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிடலாம். எக்ஸிஸ்டிங் ஃபார்முலாவை நான் அப்படியே வச்சுக்கிட்டு தான் ஒர்க் பண்ணுறேன். இந்த பிகினிங்கில் மட்டும் என்னுடைய லெட் ஃபங்க்ஷனுக்கு தேவையான அந்த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டை இன்புட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நேம்ன்றதை நம்ம டிஃபைன் பண்ணலாம். நேம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். எக்ஸ்ன்றது நேம் ஃபார் திஸ் ஃபார்முலா நான் அசைன் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ காப்பி பண்ண அந்த கண்டென்ட்டை கமா போட்டு பேஸ்ட் பண்ணிட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு கமா கொடுத்துட்றேன். ஸோ பேசிக்கலி இப்போ என்ன நடக்க போகுதுன்னா எக்ஸ்ன்ற இந்த ஒரே ஒரு கேரக்டர் இவ்வளோ பெரிய ஃபார்முலாவை கேரி பண்ணிக்க போகுது, ஸ்டோர் பண்ணிக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலாவை நான் டெலீட் கூட பண்ணிவிட்டு எக்ஸை மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஃபார்முலாவை டெலீட் பண்ணிவிட்டு எக்ஸை மட்டும் நான் போட்டால் போதும். நம்ம இன்டென்ஷன் என்ன, ரிப்பீட்டடாக இருக்கிற விஷயத்த சார்ட் அவுட் பண்ணுறோம். லெட் ஃபங்க்ஷன் மூலமாக அது பண்ண முடியுது. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவுடைய லென்த்து டிராஸ்டிக்காக குறையுது. என்டர் பண்ணி பார்க்கலாம். என்டர் பண்ண அலோவ் பண்ணலை. காரணம் என்னென்னா ஒரு ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். அதையும் நான் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். எஸ், என்னை இப்போ இது அலோவ் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பெரிய ஃபார்முலாவில் ரிப்பீட்டடாக இருந்த கண்டென்ட்டை ரெஃபரன்ஸை ஆர் ஃபார்முலாவை காப்பி பண்ணி அதுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. ரைட், அப்படி அசைன் பண்ணதுனால அந்த நேம் தான் இந்த பெரிய ஃபார்முலாவை ஆர் இந்த ரெஃபரன்ஸை ஆர் இந்த டேட்டாவை கேரி பண்ணுது. அப்போது இந்த எக்ஸ்ன்றதையே முக்கியமான உங்களுடைய ஃபார்முலாவில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக வேலையை முடிச்சுடலாம். ரைட், எஸ்கேப் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். பெரிய ஃபார்முலாவாக இருக்குது. இங்கே கிளிக் பண்ணும்போது சின்னதாக இருக்குது இல்லையா. இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் ஆஃப் திஸ் ஃபார்முலா. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபார்முலாவுடைய ரீடபிலிட்டி ரொம்ப அழகாக இருக்குது. ஃபார்முலா கால்குலேஷன் பண்ணுறது கூட ரொம்ப சிம்பிளாக பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு ஆர்குமெண்ட்லுமே இந்த கால்குலேஷனை பண்ணி அதுக்கு ஒரு பர்சன்டேஜை டிஃபைன் பண்ணுது. அதுக்கு அடுத்ததுலையும் பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷனை பண்ணி அதுக்கு ஒரு பர்சன்டேஜ், இந்த கால்குலேஷனை பண்ணி பர்சன்டேஜ். இந்த கால்குலேஷனை திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், இது ஒரு வாட்டி பண்ணிவிட்டு ஒரு வேல்யூவாக ஸ்டோர் பண்ணிக்கப்பா, அதுக்கப்புறம் அந்த வேல்யூ இந்த இடத்துல போட்டு அழகாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடலாம்ப்பான்னு இந்த ஃபார்முலாவுடைய பர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்களை பண்ணிடுறேன். ஸோ ஃபார்முலாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இது கால்குலேட்டருக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. அதுக்கப்புறம் ரீடபிலிட்டி ரொம்ப அழகாக புரியும். இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் ஒருவேளை விபிஏல வேரியபிள்ஸ்லாம் அசைன் பண்ணி பழக்கம் இருக்குன்னா இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக வந்துடும். என்ன சொல்லுதுன்ற அந்த கிராக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வீடியோட இன்டென்ஷன் என்னென்னா பேசிக்காக லெட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிய வைக்கிறதும் ஆல்ரெடி நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்க ஆர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபார்முலாவில் ரிப்பீட்டடாக இருக்கிற விஷயங்களை ட்ரிம் டவுன் பண்ணுறதுக்கு எப்படி லெட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வளர்த்துக்கிறது மட்டும்தான் ஃபியூச்சரில் இந்த லெட் ஃபங்க்ஷனை கொண்டு வந்து நிறைய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். லைக் நீங்கள் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுவீங்க, பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். See you in the next video. Thanks for watching.